ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்கூல்ல டெய்லி ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். மார்னிங்கே வந்து ஈஷ்வா வந்து புக்கெல்லாம் பரப்பி வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இது என்ன ஜோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. அதனால காலையிலேயே வந்து சயின்ஸ் பத்தி அவர் படிக்கிறாராம். இந்த புக் வந்து செட் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நான் Amazonல தான் இந்த கம்ப்ளீட் கிட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் இது. ஒரு 8 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பசங்க, நான் 12 டூ 13 இயர்ஸ் வரைக்கும் நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே ஒரு சின்ன சின்ன பேப்பர் புக் மாதிரி தான். பேப்பர் புக் கவர் மாதிரி தான் குடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்ல. ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அ இந்த இதில பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த புக்ல இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவல்ல தான் அதனுடைய எல்லாமே பேசிக்கா நம்ம பசங்க ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற திறமை இருந்ததுன்னா, இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில இருக்கிற எல்லா புக்ஸுமே யஷ்வந்த்துக்கு பிடிச்ச புக்ஸ் தான். ஸோ அதுதான் ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லிங்க் வந்து யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது நான் Amazonல வாங்குனேன். வேணும்னா செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ புக்ஸ எவ்வளோக்கு எவ்வளோ ரீட் பண்றோமோ, அது மாரி பிராக்டிகல் நாலேட்ஜும் நம்மளுக்கு வேணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் புக்ஸ் அவன் ரீட் பண்ணாலும், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான நெறைய விஷயங்கள் அது சைட் பை அதுக்கான ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் புக் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே எல்லா வீடியோலயும் நான் சொல்லிட்டே இருக்கிற விஷயம் அதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ பசங்க வந்து புக் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நாங்க வந்து சென்னை அறிவியல் விழா அந்த இதுக்கு கிளம்பிட்டோம். சயன்ஸ் ஃபெஸ்டிவல் 2025 3 டேஸ் வந்து பிளானட்டோரியம்ல போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்க யார் வரப்போறா அப்படின்னு நினைச்சு தான் போனோம். பார்த்தா என்ட்ரிலருந்து ஃபுல்லா பஸ் நின்னுட்டே இருந்தது. நான் தான் சொன்னேன், இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவல்லாம் அந்த அளவுக்கு பெருசா வெளியில தெரியலையே! எப்படி யாருக்கு தெரிய போது? எப்படி வரும் கூட்டம்? அப்படின்னு தான் நினைச்சுட்டு போனோம். பட் ஆனா ஃபுல்லா பாருங்க, இங்கருந்து அங்க வரைக்குமே ஃபுல்லா பஸ் தான் நின்னுட்டுருக்கு. நெறைய ஸ்கூல் பஸ் நின்னுட்டு இருந்தது. நெறைய காலேஜ் பஸ்ஸும் இருந்தது. சரி ஓகே. அப்ப நெறைய பேருக்கு இத பத்தி ப்ரமோஷன்ஸ் போயிருக்கு போல. அதான் இவ்ளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கிங்காக நாங்க அந்த எண்ட் வரைக்கும் வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பசங்கலாம் நின்னுட்டுருக்காங்க. இங்க ஒரு பிளானட்டோரியம்ல ஒரு ஷோ இருக்கும். அதுக்கு மட்டும் தான் இன்னைக்கு டிக்கெட் வாங்குனாங்க. மத்தபடி என்ட்ரி இன்னைக்கு ஃப்ரீ தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள போனதுலேருந்தே இஷ்வா தான் இப்போ அவனோட ஃபோன்ல தான் ஃபோட்டோஸ், விளாக்ஸ் எல்லாம் எடுக்குறானே! ஸோ அத எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆ இன்னைக்கு மத்த டேஸ் போனா கண்டிப்பா என்ட்ரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இன்னைக்கு அவங்க என்ட்ரி ஃபீஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நாங்க நேராவே ஃபெஸ்டிவல் அந்த சயன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு நீங்க போலாம். ஷோ பார்க்கறதுனா மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து ஷோ பார்க்கறதுக்கு போல. ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் மட்டும் தான் போனோம். ஸோ இதுதான் அந்த சயன்ஸ் எக்ஸிபிஷன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம். நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க. பாருங்க குட்டீஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க. நெறைய ஸ்கூல்ஸ்லேருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நெறைய ஸ்கூல் பசங்க கிரவுட் அதிகமா இருந்தது. குட்டி ஐ மீன் கேஜில இருந்தே வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு 80 பிளஸ் ஸ்டால்ஸ் இருந்தது. நெறைய ஸ்டால்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருந்தது. பட் நெறைய ஸ்டால்ஸ் வந்து யஷ்வந்தோட வயசுக்கு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஒரு சில ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப ஹைஃபை அவனோட வயசுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் எங்களுக்குமே அது புதுசா நெறைய விஷயங்கள் அவங்க வந்து பொறுமையா ஒரு ஒரு ஸ்டாலுமே இருக்கிறவங்க வந்து பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இங்க நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபாலிங் ஆப்பிள் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்டால் தான். இங்க வந்து ரொம்ப பேசிக்கா குட்டீஸ் பெரியவங்களும், சின்னவங்களும் பண்ற மாதிரி அவங்க நெறைய குட்டி, குட்டி ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இஷ்வா இந்த ஸ்டால்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணா. நெறைய விஷயங்கள் இவரு எக்ஸ்ப்ளைன் பண்றாருல்ல, இவரு சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. இஷ்வாக்கு புரியிற மாதிரி எங்களுக்குமே அது இதா இருந்தது. இது ஆக்சுவலி இவங்களோட சென்டர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பேம்ப்ளெட்ஸ்லாம் குடுத்தாங்க. ஆ ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது நெறையா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய ஆ இதுதான் நெறைய இருந்தது ஆக்சுவலி. அவங்களுடைய ஸ்டால்ஸ் வந்து நெறைய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஸ்டால்ஸ் வச்சிருந்தாங்க. இது வந்து சப்மரைனுடைய நெறைய விஷயங்கள் என்ன மாதிரியான சப்மரைன்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த சுனாமி வரும்போது நம்மளுக்கு அலர்ட் குடுக்குற அந்த விஷயங்கள்லாம் இங்க வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் இது வந்து ஜூவாலஜியோடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டைனோசர் எக்கெல்லாம் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணோம். அது உண்மையாவே டைனோசர் எக் தான். அது ஃபாசிலா இருக்கு. ஸோ
ஸோ அத பார்க்குறது ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்தது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? மேபி இப்ப நீங்க ஒரு மியூசியம் போனா கூட இது உள்ள தான் வச்சிருப்பாங்க. டச் அண்ட் ஃபீல் நம்மளால அங்கலாம் பண்ண முடியாது. பட் இங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சது. நெறைய நெறைய ஸ்டோன்ஸ் இருந்தது. மெயினா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நெறைய ஜுவல்லரீஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். அது எப்படி வருது என்னன்றது நம்ம தியரிட்டிக்கலா தெரியும். பிராக்டிகலா பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இங்க எங்களால அத பார்க்க முடிஞ்சது. ஒரு ஸ்டோனுக்கு நடுவுல அது அது ஒரு மாலிக்யூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயி அந்த ஜெம் ஸ்டோன் வந்திருக்கு. அவ்ளோ நாங்க பார்த்தது ஒரு லாவெண்டர் கலர் அந்த ஸ்டோன் வந்து அவ்ளோ அழகா, அவ்ளோ ஷைனிங்கா இருந்தது. ஒரு பாறைக்கு நடுவுல ஒரு ஃபார்ம் ஆயி, அதுக்குள்ள அந்த டிராப்லெட்ஸ் மாதிரி அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. இட்ஸ் ரொம்ப நேச்சரோட பியூட்டிஃபுல் நம்ம இங்க பார்க்கலாம். அத டச் பண்ணி பார்க்குறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பிளானட்டோரியம் போயிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இங்க உள்ள ஸ்டோர் இருக்கு. இங்க நெறைய ஷோஸ் வந்து ஸ்பேஸ் ஷோஸ் அந்த மாரி ரிலேட்டடான ஷோஸும் இங்க அடிக்கடி பண்ணுவாங்க. இது ரெகுலரா நடக்கிறது. அதுக்கப்புறம் நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. குட்டி குட்டி நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. குட் ஃபுட் எது, ஜங்க் ஃபுட் எது, எது நல்லது, ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன், அந்த குட்டி குட்டி ஹெலிகாப்டர்ஸ்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சிட்டி ரோபோ வந்து அந்த சிட்டி டீம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அந்த ரோபோட்டிக் அந்த இது வச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுமே வந்து கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்றதா சொன்னாங்க. ஸோ ரொபோட்டிக்ல இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க இதுல அப்ளை பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு அப்படியே நம்ம எப்பயும் போல பிளானிட்டோரியம்ல இருக்கிற மத்த விஷயங்கள்லாம் அப்படியே சுத்தி அடிச்சுட்டு, நாங்க அப்படியே வைண்ட் ஆஃப் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். இஷ்வாக்கு வந்து ஆன்லைன்ல ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோல. ஸோ கர்சிவ் ரைட்டிங் அப்புறம் வந்து அவன் அந்த ஸ்மால் லெட்டர் எழுத மாட்டான்ல, அதெல்லாம் வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீக்லி 2 கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அது முடிச்சுட்டு சார் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம Zeptoல வந்த பாக்ஸ வச்சு, அத ஏதோ ரீவொர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் டெய்லி ரொட்டீன் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறி மாறி இதுக்கு இடையில லஞ்ச் விளையாடுறது அதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஹோம் ஸ்கூலர் லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க தைரியமா கேட்கலாம். கீழே நம்ம குரூப்லாம் இருக்கு. அதுலயும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். யஷ்வந்தோட லைஃப் ஆஃப் யஷ்வந்த் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர். டாடா பாய்.